அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கண்ணன் களஞ்சியம். நான் சுகன்ராஜ். ஸோ பார்த்தோம்னா இந்த வீடியோல நம்ம ஒரு திரைப்பட விமர்சனம் தான் பார்க்க போறோம். கேடிவில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஆக்ஷன் வாரம், இந்த வாரம் ரொமான்ஸ் வாரம், இந்த வாரம் ஃபைட் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இதுன்னு போடுவாங்க. அதேபடி நம்ம தமிழ் சினிமால இந்த வருஷம் ஒரு கிரிக்கெட் வருஷமா மாறிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த வருஷத்துல கிரிக்கெட் பேஸ்டு மூவிஸ் நிறைய வந்திருக்கு. தமிழ் சினிமால நிறைய வந்திருக்கு. நம்ம இந்தியன் சினிமால கிரிக்கெட் பத்தி நிறைய மூவிஸ் வந்திருக்கு. கிரிக்கெட்டர்ஸோட பயோகிராஃபி படமாவும் வந்திருக்கு. கிரிக்கெட் பத்தி உள்ளூர்ல விளையாடுற கிரிக்கெட் பத்தியும் நிறைய படங்கள் வந்திருக்கு. சென்னை 28 வந்திருக்கு தமிழ் சினிமால. அப்புறம் ஜீவா வந்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் பாத்தோம்னா ப்ளூ ஸ்டார் வந்துச்சு. அப்புறம் லால் சலாம் வந்துச்சு. அது பெருசா ஓடல. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஹிந்தியில ஜான்வி கபூர் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாகின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்துச்சு. இப்ப லப்பர் பந்து, இந்த படத்தை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பத்திரிகையாளர் காட்சி விட்டாங்க. 20ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம். நேற்று தான் பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்த்து அப்பவே நிறைய நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. யாருமே நெகட்டிவா ரிவ்யூ கொடுக்கல. ஸோ நானே எனக்கு பிடிச்சதை இந்த ரிவ்யூல சொல்றேன். ஸோ கதைக்களம் பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னன்னா உள்ளூர் கிரிக்கெட் தான் கடலூர் மாவட்டத்துல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்துல ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்லயே அந்த உள்ளூர்லயே சிறந்த பேட்ஸ்மேனா வராரு நம்ம அட்டகத்தி தினேஷ் அவர்கள். ஸோ அவர் கெத்துன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் ரசிகரா அவர் வரும்போதே விஜயகாந்த் பாட்டு எல்லாம் போடுறாங்க. பொட்டு வச்ச அது தங்க குடம் அந்த பாட்டு போடுறாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே நல்லா இருக்கு. ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கு. ஸோ அவர் வராரு. படம் 2011 ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. 2011 ரப்பர் பால் விலை 15 ரூபா இருக்கு. நான் விளையாடும் போதெல்லாம் ரப்பர் பால் 25 ரூபா இருந்துச்சு. அப்புறம் படிப்படியா கூடி இப்ப 35-40 ரூபா வரைக்கும் இருக்கு. ஸோ நானும் விளாண்டு இப்ப ரீசெண்டா விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. டென்னிஸ் பால்லாம் நாங்க விளையாடுறப்ப விளாண்டாலும் ஸோ ரப்பர் பால். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிரிக்கெட் விளையாடுறவங்க, கிரிக்கெட் பிடிச்சவங்க எல்லாம் இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நம்ம விளையாடும் போது இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்துல இருக்கு. ஸோ ஹரிஷ் கல்யாண் அடுத்து காமிக்கிறாங்க. ஹரிஷ் கல்யாண் அவர் அப்ப சின்ன பையனா இருக்காரு. 2011 அவர் சின்ன பையனா இருக்காரு. அவர் எந்த டீம்லயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் ஜாதியை சொல்றாங்க. ஜாதியை சொன்னோடனே இந்த படம் ஜாதி அரசியல் அதை பத்தி எல்லாம் பேசுமான்னு நினைச்சோம். ஆனா அந்தபடி பேசாம கிரிக்கெட் பத்தி சொல்லியிருக்காரு, ஃபேமிலி எமோஷன் சொல்லியிருக்கு. ஹரிஷ் கல்யாண் ஒரு நல்ல பவுலரா வராரு. அப்புறமா இப்ப காமிக்கிறாங்க இவர் ஒரு பேட்ஸ்மேனா இருக்காரு. அட்டகத்தி தினேஷ் கெத்து. இவர் அன்பு. இவர் விஜய் ரசிகரா இருக்காரு. இவர் வரும்போது போக்கிரி பாட்டு போடுறாங்க. அவருக்கு விஜயகாந்த் பாட்டு போட்ட மாதிரி இவருக்கு போக்கிரி பாட்டு போடுறாங்க. அப்படி ஒரு கட்டத்துல இருக்கும்போது ஹரிஷ் கல்யாண் என்ன சொல்றாருன்னா இந்த அண்ணனுக்கு அதாவது அட்டகத்தி தினேஷ் மென்ஷன் பண்றாரு. அண்ணனுக்கு ஆஃப் சைட்ல போட்டா அடிக்க மாட்டாரா, அவருக்கு ஆஃப் சைட் வீக்னஸ் இருக்கு. நான் ஓவர் போட்டேன்னா ஒரே ஓவர்ல அவரை அவுட் ஆக்கிடுவேன்னு சொல்றாரு. அவரும் அது அவர் காதல பட்டுறது, அட்டகத்தி தினேஷ் காதல பட்டது. அப்பவே அவங்களுக்கு ஈகோ மோதல்கள் வருது. இதே நேரத்துல அட்டகத்தி தினேஷோட மகளை தான் நம்ம ஹீரோ ஹரிஷ் கல்யாண் லவ் பண்றாரு. இவங்க ஈகோ மோதல்கள்னால அந்த கல்யாணம் அதுக்கப்புறமா நடக்குதா, அவங்க அந்த ஈகோ விட்டு வெளியே வராங்களா, என்ன நடந்துச்சுன்றதுதான் மீதி கதை. படம் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். இந்த படத்துல ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு. ஈகோ பிரச்சனை இருக்கு. கிரிக்கெட் இருக்கா, கிரிக்கெட் இருக்கு. கிரிக்கெட் படமா கிரிக்கெட் மட்டுமே பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா அந்த படத்துல ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க கிரிக்கெட் விளையாட சண்டே விளையாட போவாங்க. அப்ப பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் கேட்க கஷ்டப்பட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் சில சீன்ஸ் இருக்கு. அட்டகத்தி தினேஷ்க்கு ஜோடியா வரவங்ககிட்ட அவருக்கு அவங்களுக்கு இவர் விளையாடுறதே பிடிக்காது. இவர் ஒரு பெயிண்டரா இருப்பாரு. ஆனா பெயிண்ட் அடிக்கிற வேலையை விட்டுட்டு இவர் கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருப்பாரு. பொய் சொல்லுவாரு. பொய் சொல்லிட்டு விளையாடுற வேலை செய்யற மாதிரி காமிச்சிட்டு கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவாரு. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹரிஷ் கல்யாண் ஜோடியா வரவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ ஹரிஷ் கல்யாண் ஒரு ஜெர்சி கடை வச்சிருக்காரு. அவர் சிஎஸ்கே ரசிகர். என்ன மாதிரியே ஒரு மஞ்சள் ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். அவர் வீடே ஃபுல்லா மஞ்சள் கலர்ல பெயிண்ட் பண்ணி காமிக்கிறார். சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் இருக்கு, விராட் கோலி ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல, விஜயகாந்த் ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல. அண்ட் பார்த்தோம்னா இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலசரவணன், காளி வெங்கட் வராரு. அப்புறம் அட்டகத்தி தினேஷ்க்கு அவருக்கு ஒரு ஃப்ரெண்டா ஒருத்தர் வராரு. அவர் பேர் திவாகரன் நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு குடிகாரன் மாதிரி வராரு. அவரும் நல்லா காமெடி பண்றாங்க. அங்க காமெடி இருக்கு. ஸோ சொல்ல வந்த கருத்தை இயக்குனர் ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் டைரக்டர். ஸோ அவருக்கு கிளாப்ஸ் விசில் எல்லாம் பறக்குது தியேட்டர்ல. ஆடியன்ஸ் பண்றாங்க. ஸோ அதுவே இவருக்கு இந்த லப்பர் பந்து படத்துல 6 அடிச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல டைரக்டருக்கு ஒரு நல்ல டெபியூட்டா இருக்கு. இந்த படம் சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கலாம்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ பிளஸ் இன்னொரு பிளஸ் என்னன்னா ஷான் ரோல்டன் அவரோட பின்னணி இசை நல்லா இருக்கு. சில்லாஞ்சிரிக்கின்னு ஒரு பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த படத்துக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல மைனஸ்ன்னு சொல்றது பெருசா எதுவுமே இல்லை. எல்லா கேரக்டர்ஸுமே வச்சோன்றதுக்காக இல்லாம எல்லா கேரக்டர்ஸும் கரெக்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் இருக்கு.
அதாவது வந்து அட்டகத்தி தினேஷ் அவருக்கு அம்மாவை நடிச்சவங்களும் இவருக்கு ஒய்ஃபா நடிச்சவங்களும் ஒரு இடத்துல வந்து அவங்க போயிருவாங்க, நீ கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருக்க, நம்ம குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேங்கிற, சண்டே கிரிக்கெட் விளையாண்டா மட்டும் பரவாயில்ல, நீ நிறைய சண்டையும் போடுற அப்படின்னு பிரிஞ்சு போயிருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு சீன்ல வந்து வாப்பா நம்ம வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டேப்பா, வாப்பா நம்ம வீட்டுக்கு வாப்பான்னு சொல்ற சீன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. நிறைய சிலர்லாம் அழுதுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு சீன்ஸ். அண்ட் கிளைமேக்ஸும் வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு. மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு டேரக்டர் வந்து. மெசேஜ் வந்து ஏதோ பாடம் நடத்துற மாதிரி, மாரல் வேலி கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் எடுக்காம எல்லாரும் ரசிக்கிறபடி ரொம்ப அருமையாவே எடுத்திருக்காரு. ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர் மூவி. லாங் லீவ்ஸ் வருது குழந்தைகளுக்கு வந்து, இப்ப குவார்டர் லீவ்ஸ் விடுறாங்க. ஸோ ஃபேமிலியா நீங்க குழந்தைகளை கூட்டிட்டு போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பெருசா வயலன்ஸ் சீன் அந்த மாதிரி வெட்டு குத்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லாம ஃபேமிலியா ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய கனெக்டபிள் சீன்ஸ் இருக்கு. காமெடி சீன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு சீன் வந்து என்னன்னா, அந்த அண்ணன் வந்து 2 தென்னை ஹைட்டுக்கு வந்து அடிப்பாடுறா, 6 அடிச்சா அப்படி பறக்கண்டான்னு அப்படின்னு பாலசரவன் சொல்றாரு. அப்புறம் ஒரு சீன்ல வந்து பாத்தியா நான் சொன்னது அப்படின்னு, தென்னை மரமே இல்லடா பனைமரம்டா, அதெல்லாம் ஏன்டா பாக்குற அப்படின்ற மாதிரி ஒரு சீன். அப்படி நிறைய சீன்ஸ் காமெடி சீன்ஸ் வருது. சோ இந்த படத்துல மைனஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து பெருசா இந்த மைனஸும் இல்ல. ஒரு சில சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கு. இவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க, இவங்க செமிஃபைனல் ஜெயிச்சா தான் ஃபைனல் போக போறாங்க, நம்மளுக்கு தெரியும் அப்ப ஜெயிக்க தான் போறாங்க. அந்த மாதிரி சில சீன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து கிரிக்கெட் எல்லாம் கிரிக்கெட் பெருசா பிடிக்காம ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து என்னடா மறுபடியும் ஒரு கிரிக்கெட் படமா அப்படின்னு தோணலாம். அப்படி தோணாலும் இதெல்லாம் ஒரு குறைகளா இருந்தாலும் நிறைகள் நிறைய இருக்கு. அதனால வந்து போட்ட காசுக்கு வந்து ஒரு பக்காவான ஒர்த்தான மூவி. ஸோ இந்த படத்தெல்லாம் வந்து ஓடிடி வரட்டும் பாத்துக்கலாம்னு வெயிட் பண்ணாதீங்க. சோ அப்படி பார்த்துட்டு ஓடிடில பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே நிறைய படங்கள் நானே ஃபீல் பண்ணிருக்கேன். நிறைய பேரும் அப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்படி ஃபீல் பண்ணாம இருக்கிறோம்னா வந்து உடனே போய் தியேட்டர்ல பாருங்க, லீவ் வருது, என்ஜாய் பண்ணுங்க. சோ வந்து கொடுத்த காசுக்கு வர்த்தா இருக்கும். சோ இந்த படத்தை பார்த்தவங்க உங்களோட ரிவ்யூஸை வந்து கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ வந்து நான் என்னோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சுமன்ராஜ். நான் வந்து புதுசா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து திறந்திருக்கேன், மதுரை பத்தி சில விஷயங்கள் வந்து அதை ஷேர் பண்ணலாம்னு. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தூங்கா நகரம் தோடா சர்ச் பண்ணாலும் வரும். ஸோ அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். மதுரையை சேர்ந்தவங்க இல்ல மதுரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணலாம். நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை.